ஹாய். இப்போ என்ன பண்ணலன்னா மரவள்ளிக்கிழங்கு பொரியல் பண்ண போகிறேன். கடுகு, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, மரவள்ளிக்கிழங்கு இப்படி தாளித்து சாப்பிட்டா உருளைக்கிழங்கு மாதிரி நல்லா இருக்கும். வேசி அநேகமாக வேசி தான் சாப்பிட்றது. நாங்கள் இதில் வேசி சாப்பிட்லாம், பொரியல் செய்யலாம், புட்டு செய்யலாம், சிப்ஸு செய்யலாம். கிழங்குனால நிறைய பயன் இருக்குது. முன்னெல்லாம் நாங்கள் போட்ட புதுசில் சிப்ஸு செய்வாங்க. அது அப்புறம் போர் வச்சிருச்சு. மாவு அரைச்சினா மாவில் கச்சி மாவில் கலந்து ரொட்டி சுடலாம், சப்பாத்தி, கஞ்சி காய்ச்சி குடிக்கலாம். அப்படி கை நாள் பண்ணோம். இதில் கிழங்கு காய்ச்சி வெத்தலை சீவிட்டு அது கொஞ்சம் தண்ணி ஃபேனில் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரிசி மாவும் கிழங்கும் அந்த சீவந்த போட்டு ஒரு 2 சுற்றி அடுப்போட புட்டு மாதிரி வேக வச்சு தேங்காய் திரி போட்டு வெல்லம் போட்டு செய்கிறாங்க. நாங்களும் அது போல் செஞ்சோம். ஆனால் நல்லா இருந்துச்சு. வெங்காயம் வதங்கிடுச்சு. மசாலா, தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். இப்போ பொரியல் பண்ணால் குச்சிவள்ளிக்கிழங்கா உருளைக்கிழங்கான்னு தெரியாது. உருளைக்கிழங்குன்னு தான் தெரியும். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். கிழங்கு அப்படியே சிறுசாக அரிஞ்சிட்டு அப்படியே போடுறாங்க. இல்லைன்னா ஒரு ஆயில் வேக வச்சு அரை வேக வச்சு அப்படியே போடுறாங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் தக்காளி கொஞ்சம் கரையும். அந்த மசாலாவில் உப்பு சேர்ந்து வதங்கிச்சானா நல்லாயிருக்கும். இப்போ இருக்கிற மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா கிழங்கு கொஞ்சம் சில பேருக்கு வாய் பண்ணுவாங்க. அந்த பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டால் வயிறு உபவாசம் வராது. எப்பவும் அன்றாட வாழ்க்கையில் சாம்பார்லையோ மிளகாத்தூளில் பெருங்காயம் போட்டு அரைக்கிறாங்க. அது போட்டு அரைக்கிற தூள் போட்டால் எண்ணெய் இல்லை. கடை மிளகாத்தூள் வாங்கினா அதெல்லாம் போட மாட்டாங்க. வெறும் மிளகா தனியாக போட்டு தான் ஆட்டுவாங்க. அதுன்றாங்க பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இருக்கிற மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுருச்சு. இப்போ வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். எல்லாம் வெக்கனே எல்லாம் போட்டால் நல்லா இறங்குது. ஒன்றும் பாதிங்க பண்ணால் இறங்குறதில்ல, ருசி வர்றதில்ல. வெறும் மிளகாத்தூள், பச்சை மிளகா 2 போட்டுக்கிறேன். ஒரு சிட்டி பெருங்காயத்தூள். இப்போ இது மசாலாலாம் வதங்கிடுச்சு. எண்ணெய் கடுகு ஊற்றி வெங்காயம் போட்டு கறிவேப்பிலை, கொத்தமல்லி போடல, கச்சில் போடணும். வெங்காயம், தக்காளி எல்லாம் வெறும் மிளகு தூள், மஞ்சள் தூள் எல்லாம் வதங்கிடுச்சு. உப்பு எல்லாம் இப்போ இதில் கலந்து போட்டு கிளறிக்கலாம்.
மரவள்ளி கிழங்கு அரைக்கட்டமாக வேக வச்சு உருளைக்கிழங்கு மாதிரி வேக வச்சு சின்ன சின்ன துண்டாக பண்ணி இது போட்டு கட்டிக்கிறேன். நீங்களும் இது போல் மரவள்ளி கிழங்கு செஞ்சு பாருங்கள். இதுலேயே சோத்து கட்சி சாப்பிடலாம். அவ்வளோ ஹெல்த்தி இந்த மரவள்ளி கிழங்கு, சத்தானது, ஹெல்த்தியானது. வெறுங்கிழங்கு சாப்பிட்றதோடு இது எவ்வளோ பெட்டர் இல்லையா? பார்க்கும்போதே நாக்கில் எச்சு வருது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ முக்கியம் பாருங்கள். வர வர வீடியோ பார்க்குறதில்ல. வீடியோவில் வந்து தெளிவாக கொடுக்குறேன். ஷார்ட்ஸெல்லாம் ஷார்ட்டாக தான் தருவேன். அதனால் எதனா பண்ணால் குழம்புக்கு, பொரியலுக்கு எல்லாத்துக்கும் விரிவாக நான் வீடியோவில் கொடுத்துக்கிறேன். வீடியோவை பாருங்கள். முக்கிய வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் நிறைய பண்ணுறாங்க. ரவி, பாண்டுராஜ், கலைவாணி, கலா, ரம்யா, முருகேசன், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பேர் அசுரத்துக்கு என்னால் படிக்க முடியல. இங்கிலீஷ் வந்து ரொம்ப கம்மி. நான் குச்சிவேலி கிழங்கு பொரியல் ரெடி. மரவள்ளி கிழங்கு சொல்ல, குச்சிவேலி கிழங்குன்னு சொல்ல. ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப சத்தான கிழங்கு. இது எல்லா வகையிலும் பண்ணலாம். கஞ்சி காசலாம், கூழ் காசலாம், ரொட்டி சுடலாம், போண்டா சுடலாம், வடை சுடலாம். கிழங்கு பச்சையோட பருப்பும் அதுவும் போட்டு ருப்பி வடை சுடலாம். எல்லாத்துக்குமே உதவுது இந்த கிழங்கு. தேங்க்யூ, பாய் பாய், see you. நான் சொல்கிறதுல ஏதாவது தவறு இருந்தால் மன்னிக்கவும். வீடியோ பாருங்கள், முக்கியமாக ஷார்ட்ஸ் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாமூலாக இப்போது கமெண்ட் பண்ணியிருந்தவங்க இப்போ 3 நாளாக நிறுத்திட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு தீபாவளி வேலை அதிகமாக இருக்கிற அப்படி மறைக்குது. அதனால தான் கமெண்ட் டிவி ஃபோனு பார்க்காதுக்கிறாங்க. அது முடிஞ்சால் பண்ணுங்க.